ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஜீவா. தேர்தல் நெருங்கிருச்சு. இந்த நேரத்தில் பாஜக நாங்கள் எப்படியும் 370 இடங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. பாஜக பிரமுகர்கள் சில பேர் இந்த முறை 370, அடுத்த முறையும் பாஜக தான் ஜெயிக்கும், அது 420, அதாவது அரசியல் இருக்க 420 எல்லாம் அவர் காலி பண்ணிட்டாருன்னு 420 ஜெயிப்போம் இப்படிங்கிற மாதிரி அவர்கள் இனிமேல் தொடர்ந்து நாங்கள் தான் எதிர்கட்சிகளாக மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான டோனில் அவர்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேச்சுக்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன, உண்மையான கலை யதார்த்தம் என்ன, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 370க்கு பின்னால் இருக்கிற எண்ணிக்கை என்னவென்றால், அது காஷ்மீர் 370வது சட்டப்பிரிவு ரத்து, அதை வைத்து 370 என்று சொல்வதாக பிரதமரே வெளிப்படையாகவே சொல்கிறார். நேற்றைய தினம் பாரத் மண்டபம் என்று சொல்லப்படுகிற டெல்லியில புதிதாக கட்டப்பட்டுள்ள இடத்துல பாரதிய ஜனதாவோட தேசிய கவுன்சில் கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் பிரதமர் பேசினாரு. நட்டா அவர்களின் பதவி காலத்தை ஜூன் மாதம் வரைக்கும் நீடிச்சிருக்கிறாங்க. அதுல பல தேர்தல் சம்பந்தமான பல உத்திகளை வியூகங்களை எல்லாம் சொல்லும்போது 370ங்கிறது ஜனசங் ஃபவுண்டர், ஜனசங்கத்தோட நிறுவனர், அதே மாதிரி பாரதிய ஜனதாவினரும் கொண்டாடக்கூடிய மாபெரும் தலைவராக கொண்டாடக்கூடிய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அந்த காலத்துல வங்காளத்தை சேர்ந்தவர். அவர் 370 ரத்து என்பதைத்தான் தனது கொள்கையாக வைத்திருந்தார். அதை நம்ம நிறைவேற்றி இருக்கிறோம். முகர்ஜியின் கனவை நிறைவேற்றி இருக்கிறோம். எனவே நாம் 370 இடங்களில் வெற்றி பெற வேண்டும், அதுதான் நமது இலக்காக கொண்டு செயல்பட வேண்டும். இது பிரதமரோட கருத்து. 370க்கு பின்னால இப்படி ஒரு சூசக குறியீடு இருக்கு. 420ங்கிறது நீங்க சொல்ற மாதிரி அது 420 தான். 370 420ங்கிறது தான் என்னோட கருத்து. என்ன காரணம் அப்படின்னா, நேற்று கூட திமுக தேர்தல் பிரச்சாரம் திமுக தொடங்கிருச்சு. ஒரு கூட்டத்துல ஒரு மாயையை கட்டமைப்பதற்காக பாரதிய ஜனதா முயற்சிக்கிறது, பாரதிய ஜனதாவை வெற்றி கொள்ள முடியாதுங்கிற மாயை தான் அது என்று திமுகவை சேர்ந்த தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். அது உண்மைதான். என்னன்னா, பல விஷயங்களை இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல பாரதிய ஜனதா அரசு ரொம்ப திட்டமிட்டு செயல்படுத்தி இருக்கிறது. ஒன்று, இந்த நாட்டில இருக்கிற சுதந்திரமான அமைப்புகளை எல்லாமே அவங்க கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துட்டாங்க, பல நேரங்களில் நீதிமன்றங்கள் உட்பட. இரண்டாவது, இந்த நாட்டின் மத்திய அரசின் பல்வேறு நிறுவனங்கள் RSS மயமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எஃப்சிஐங்கிறது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்தியா முழுவதும் உணவு கொள்முதல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அது வெள்ளக்காரங்காலத்துல இருந்து இருக்கு. சுதந்திர இந்தியாவில் அதை ரொம்ப வலிமைப்படுத்தி இருக்கிறோம். நம்ம யாருமே உணவு கொள்முதல் பண்ண முடியாது நேரடியா, எந்த மாநிலமும். எல்லாமே எஃப்சிஐ சார்பாக கொள்முதல் பண்ற ஏஜென்ட். அதாவது ஒரு மாநில அரசு டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர் டிபிசியை ஓபன் பண்ணி நெல்லை கொள்முதல் பண்ணா அது நேரா கொள்முதல் பண்ணல, அது ஒரு ஏஜென்ட்டாக செயல்படுகிறது. அவ்வளவு தூரம் மோசமான நிலைமையில நம்மளோட கூட்டாட்சி தத்துவத்தை வச்சிருக்கிறோம். இந்த எஃப்சிஐ என்ன சொல்லுதுன்னா, எல்லா ரேஷன் ஷாப்புக்கு முன்னாடியும் எஃப்சிஐ அமைப்புகளுக்கு முன்னாடியும் மாநில அரசுகள் பிரதமரோட படத்தை வச்சு செல்ஃபி பாயிண்ட் வைக்கணுங்குது. அதாவது பிரதமரோடு படம் எடுத்துக் கொள்வதற்கு மக்களுக்கு வாய்ப்பான். ரயில்வே ஸ்டேஷன்ல ஏற்கனவே வச்சு அது பெரிய பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு. இப்போ இவங்க ரேஷன் ஷாப் முன்னாடி வைக்கணும்ன்றாங்க. எல்லா மத்திய அரசு வழங்குகிற தானிய மூடையிலையும் பிரதமர் மோடியோட படம். போன தடவை நம்ம 2022 பொங்கல் பரிசு கொடுக்கும்போது முதலமைச்சர் படம் இடம் பெற்றதுக்கு பெரிய அளவுக்கு கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. கடைசியில முதலமைச்சர் படத்தை நம்ம போடல, அந்த பொங்கல் பரிசு தொகுப்புல போடல. பிரதமரோட படம் அந்த ஏழைகளுக்கு வழங்குகிற அந்த உணவு மூடைகளுக்கு முன்னாடி பிரிண்ட் பண்ணி, பாலித்தீன் பேக்ல பிரிண்ட் பண்ணி மாடல்ஸ் எல்லாமே வந்துருச்சு. தமிழ்நாடு அரசு முடியாதுன்னு மறுத்துருச்சு. இந்த சர்க்குலர் சில மாதங்கள் ஆகின்றன. தமிழ்நாடு அரசாங்கம் முடியாதுன்னு மறுத்துருச்சு. தமிழ்நாடு மாதிரி வேறு மாநிலங்களும் மறுத்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சின்ன உதாரணம் எதுக்காக சொல்றேன்னா, எஃப்சிஐ மாதிரியான மத்திய அரசாங்கத்தோட நிறுவனம் அது. அந்த நிறுவனம் பிரதமர் மோடிக்காக தேர்தல் பணியாற்றுகிறது அப்படின்னா, அப்ப தேர்தல் கமிஷனை எங்க கொண்டு போய் சேர்ப்பீங்க? அப்புறம் பிற சுதந்திர அமைப்புகளை எங்க கொண்டு போய் சேர்ப்பீங்க? அப்ப 370 இடங்களை பிடிப்போம்னு சொல்ற பாரதிய ஜனதாவின் பின்னாடி என்னென்ன வஞ்சக திட்டங்கள் இருக்கின்றன என்பதை எப்படி நாம் புரிந்து கொள்வது சொல்லுங்க. 370 இடங்கள் பிடிப்போம் அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு முன்னாடி அவங்க சித்தாந்தத்தையும் சேர்த்து அந்த தேர்தல் எண்ணிக்கையில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றீங்க.
இப்போ வந்து ஆனா அவர்கள் இந்தி பெல்ட்டில் அவர்களுக்கான அதே செல்வாக்கு இருக்கா? ஏன்னா அந்த 3 மாநில தேர்தல் முடிவுக்கு பிறகு அவர்களிடம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஆ பார்ப்போம் இனி நம்ம தான் வேற யார் வரப்போறா? அப்படிங்கிற மாரியான விஷயங்கள் வந்தது. தென்னிந்தியாவுல பெருசா வரலைனாலும், ஹிந்தி பெல்ட் முழுக்க நமக்கு இருக்கு அப்படிங்கிற இது தொகுதி மறுசீரமைப்பு இந்த மாரி பல்வேறு விஷயங்கள யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹிந்தி பெல்ட் இப்ப இன்னும் அப்படியே இருக்கா? அதே செல்வாக்கு இருக்கா? குறிப்பா உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற ஜாட் பகுதியில் வாழக்கூடிய பகுதி இதெல்லாம் அதே செல்வாக்கு இருக்கா? அப்படி இல்லைங்க. அதான் பிராக்டிகலான உண்மை. அதாவது நேற்றைக்கு கூட ராமர் கோயில் திறப்புக்கு பாராட்டு விழா. அந்த பிஜேபி கூட்டத்துல ஏற்கனவே பார்லிமெண்ட்ல வந்து பாராட்டு தீர்மானம். பிஜேபி கூட்டத்திலயும் பாராட்டு தீர்மானம். அது அவங்க கட்சி தீர்மானம். அவங்க போட்டுக்கலாம். அதுல உரிமை இருக்கு. ஆனா ராமராஜ்யத்தை துவங்கி உள்ளோம். கடந்த 5 ஆண்டுகளாகவே ராமராஜ்யம் தான் நடக்குது. அந்த ராமராஜ்யம் அடுத்த 1000 ஆண்டுகள் தொடரப்போவதின் சூசகம் தான் வந்து அயோத்தியில ராமர் கோயில் திறப்பு. இந்தியர்கள் ஒவ்வொருவரும் அதை நினைத்து பெருமைப்படுகிறார்கள். இப்படி எல்லாம் பேசும்போதுதான் அது எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று வேலைன்னு நீங்க புரிஞ்சுக்கிடணும். தமிழ்நாட்டுல வந்து நமக்கும் ராமர் தான் சாமி. நம்ம சாமி பேர் ராமசாமி. ஈவே ராமசாமி. நீங்க வந்து வடநாட்டுக்கு போனீங்கன்னா ஜார்க்கண்ட் போங்க. அங்க வந்து ராவணசாமி. ராவணனை வந்து அங்க தெய்வமா வழிபடுறாங்க. ராம்லீலாவை எதுக்குறாங்க. அது எப்படிங்க? இங்கே தமிழ்நாட்டிலேயும் ராவணன் தெய்வமா இல்ல. ஆனா ஒரு இனத்தின் அடையாளமா பார்க்குறாங்க. நம்ம தமிழர் இனத்தின் அடையாளமா பார்க்கக்கூடிய பண்பு திராவிட இயக்கங்கள் அப்படித்தானே பார்க்குறாங்க ராவணர். ராவணன் அடிப்படையில பிராமணன். ராவணன் வந்து நான் பிராமின் கிடையாது. நம்ம எப்படி அதை பார்க்கிறோம் அப்படின்னா, அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க ராமன் வந்து யாதவ குலத்தை சேர்ந்தவன். சூரிய குலம், ரகுவம்சம். அவன் பிராமணன் கிடையாது. அப்படி பார்க்கக்கூடாது. எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னா, மத்திய பிரதேசத்துல இருக்கிற ஒரு தீவு, ஒரு ஆற்று தீவு, அதுதான் பழைய இலங்கை. இங்க இருக்கிற நம்ம இலங்கையே கிடையாது. ராமாயணம் வந்து 100, 120 ராமாயணம் இருக்குங்க இந்தியால. கம்பராமாயணம் வந்து தமிழ்நாட்டுல இயற்றப்பட்டு அந்த மொழி சிறப்பு இதுல வந்து அது புகழப்பட்ட போது இங்க வந்து ராமர் கதை புகுந்து வருது. மற்றபடி தமிழ்நாட்டுல இப்போ எங்க பகுதியை எடுத்துங்களேன், ஒரு ராமர் கோயில் கூட கிடையாது பேராவூரணி பகுதியில. அப்படியான ராமர் வழிபாடே கிடையாது. டோட்டலாவே கிடையாது. பிள்ளையார் வழிபாடு இருக்கு. இத்தனைக்கும் பிள்ளையார் வந்து தமிழ்நாட்டு தெய்வம் கிடையாது. முருக வழிபாடு இருக்கு. அது போக கிராமப்புற தெய்வங்கள் வழிபாடு தான் நீக்கமர நிறைந்திருக்கும். ராமர் வழிபாடுங்கிறது எப்போதுமே வந்து அது வந்து ஒரு அப்பர் காஸ்ட் வழிபாடு தான். ராமர் கோவில்கள் எல்லாமே. அப்ப ராமர் ராமேஸ்வரத்துக்கு வரலையா? கோடியக்கரை, தனுஷ்கோடி, அதாவது ராமேஸ்வரத்துக்கு வரலையா? ராமாயணத்தின் ஒரு இந்திய ராமாயணத்தில் இந்தியாவில் இருக்கிற ராமாயணங்களின் ஒரு ராமாயணத்தின்படி வந்து அது மத்திய பிரதேசம் தான். அதாவது இதெல்லாமே வந்து தொன்மங்க. சரி, அயோத்தி ராமர் ஆண்டது. நான் அயோத்திக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறேன். சரையூர் ரிவர்ல இந்த சாமியார்கள் வந்து உட்கார்ந்துருப்பாங்க தவம் பண்ணிட்டு. அங்கே அவங்களோட எல்லாம் பேசியிருக்கேன். அவங்க நாங்க ஒரு நாளும் அயோத்திக்குள்ள போய் ராமர்லாம் கும்பிட மாட்டோம். எங்களுக்கு வழிபாடு சரையூ தான். இது வேத காலத்துல இருந்து வர்ற நதி. சரையூவை நீங்க கும்பிட்டுட்டு போனீங்கன்னா போதுங்க, உள்ளே எல்லாம் போகாதீங்க. நாங்க அயோத்திக்குள்ளே போகாதீங்கன்னு என்னைய மறிச்சது அயோத்தியின் எல்லைப்புறமாக ஓடுகிற நதிக்கரையில உட்கார்ந்து இருக்கிற சாமியார்கள். அங்கேயே அவ்வளவு பெரிய வழிபாடுகள் மாறுது. நீங்க அயோத்திக்குள்ள போனீங்கன்னா ஏராளமான ராமர் கோயில் இருக்கு. ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லுவாங்கன்னா எங்க பகுதியில் தாங்க ராமர் பிறந்தாருன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு தொன்மம், ஒரு நம்பிக்கை. அது நம்பிக்கை இருக்கலாங்க. அதை நான் தப்புன்னு சொல்ல வரல. ஒவ்வொரு நாட்டிலையும் இப்படியான பல நம்பிக்கைகள் பல்வேறு மதங்கள்ல இருக்கு. ஆனா அது எப்படி ஒட்டுமொத்த இந்தியாவின் நம்பிக்கை ஆகும்? அயோத்தியில இல்லைன்னா அந்த வெஸ்ட் யூபியில இல்ல வந்து அந்த பகுதியில் இருக்கிற மக்களின் நம்பிக்கைன்னு சொன்னீங்கன்னா ஓகே. 49ல தான் கொண்டு போய் ராம்லாலா சிலைகளை உள்ள வைக்கிறாங்க. முன்னதாக அதை பற்றிய பெரிய விழிப்புணர்வு எல்லாம் ஏற்படுத்தியது யாருன்னா, இப்போ யோகி ஆதித்யநாத்தோட பாட்டனாரு திக்விஜய்நாத். அது கோரக்பூர் மடத்தோட சேர்ந்தவங்க. இந்த கோரக்பூர் மடம் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு பிரபல மடம். நம்ம காஞ்சி சங்கர மடம் மாதிரி இல்ல பிற மடங்கள் மாதிரி குன்றக்குடி அடிகளாரோட மடம் மாதிரி இப்படியான ஒரு மடம். அந்த மடத்தை சுற்றிய ஒரு பகுதிகளில் வந்து அந்த மடத்துக்கான செல்வாக்கு இருக்கு, நிலப்புலன்கள் இருக்கு. அதுல உழுது பிழைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. இவ்வளவுதான். இதுல இருந்து வரும்போது திக்விஜய்நாத் 67ல அவர் எம்பியாவே மாறிடுறாரு. திக்விஜய்நாத் எதுக்கு குரல் கொடுத்தாரு? மகாத்மா காந்தியை சுட்டுக் கொள்ளுங்கள் தான் குரல் கொடுத்தாரு. அதுலதான் அவர் கைதானாரு. இதெல்லாம் வரலாறு தானே. மகாத்மா காந்தி இறந்த பிறகு கொலை செய்தியில வந்து இன்னும் சம்பந்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது கோட்ஸே அவர் பிரைம் அக்யூஸ்டு. ஆனால் தூண்டி விட்டவர்கள் அதுல பல பேரை கைது பண்ணாங்க. அதுல ஒருத்தர் வந்து யோகி ஆதித்யநாத்தோட பாட்னார். அப்புறம் அவர் கொலை செய்தியில அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு விடுதலை ஆனாரு.
அதுக்கப்புறம் தான் அவர் அயோத்திக்கு வந்து ராமர் கோவில் பிரச்சனையை கையில் எடுத்தாரு. 500 ஆண்டுகளாக இந்தியா போராடிட்டு இருக்கு, ராமர் வந்து இந்தியர்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் குடிகொண்டிருக்கிறார்னு பிரதமர் சொல்றதும், இந்த 370 இடம் பிடிப்போம்னு சொல்றதும் ரெண்டுமே வந்து ஒரு அரசியல் தானே. அரசியல் தவிர வேற என்ன இருக்கு அதுல? இப்போ இந்த அகிலேஷ் காங்கிரஸ் கூட்டணி ஓரளவுக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஈடுபடுமா? ஏன்னா காங்கிரஸ் அங்கே சுத்தமாக இல்லை, அவங்களுடைய பாரம்பரிய தொகுதிகள் மாதிரியான 2-3 தொகுதிகளை தவிர்த்து சுத்தமாக இல்லைங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. இந்த நேரத்தில் காங்கிரஸ், அகிலேஷ் அங்கே ஒரு செல்வாக்குள்ள ஒரு தலைவர், 2 பேரும் சேரும்போது பழைய பாஜகவின் செல்வாக்கை சரிச்சிருவாங்களா? நேற்றைக்கு வந்து மாயாவதிக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க. நேற்றைக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில வந்து மல்லிகார்ஜுன கார்கே, அரவிந்த் கெஜ்ரிவால், இன்னும் பல தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள். மல்லிகார்ஜுன கார்கே, அரவிந்த் கெஜ்ரிவால் படங்கள்லாம் அகில இந்திய ஊடகங்களில் பிரசுரமாயிருக்கு. கூட்டணி, இந்தியா கூட்டணியில் நாங்கள் தொடர்கிறோம், பஞ்சாப்ல மட்டும் எங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்குன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு. மாயாவதிக்கு நாங்க அழைப்பு விடுக்கிறோம், மாயாவதியும் வரணும். என்ன காரணம் அப்படின்னா, பிஜேபி இந்த 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 மாதிரியாக இப்படி தொடரும் போது எதிர்காலத்துல யாருமே இல்லாம போயிடுவாங்க. இப்ப வந்து இந்தியாவை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை, நமக்குள்ள இருக்கிற வந்து பிரச்சனைகளை வந்து நம்ம பெருசுபடுத்தக்கூடாது என்று வெளிப்படையாக அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க. மாயாவதி சைட்ல ரெஸ்பான்ஸ் இல்ல. ஆனால் அவர்கள் என்ன முடிவு வேண்டுமானாலும் எடுப்பார்கள் கடைசி நேரத்துல. சரி, இதுல வந்துங்க இந்த அகிலேஷ் அழைப்பு விடணும்ல. இப்ப மாயாவதிக்கு அழைப்பிட வேண்டிய முதன்மையான நபர் அகிலேஷ் தானே. அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸ் தான் அழைப்பு விட முடியும், அகிலேஷ் அழைப்பு விட முடியாது. என்ன காரணம்னா அவங்க 2 பேருக்கும் அது ஒத்து வராது. நடுவுல வந்து ஒரு அம்பையர் பிளே பண்ண வேண்டியது காங்கிரஸ் தாங்க. அவங்க தான் அதை இணைக்க முடியும். காங்கிரஸுக்கு செல்வாக்கு குறைவா இருக்கலாம், ஆனா அது ஒரு பைண்டிங் ஃபோர்ஸ், அதாவது ஒரு கோந்த அரசியல். காங்கிரஸ் இல்ல, காங்கிரஸ்ங்கிற நூல் இல்லாம நீங்க கட்ட முடியாது. அப்ப இயல்பாக காங்கிரஸ் அந்த அழைப்பு விடுப்பது சரிதான். மாயாவதி என்ன முடிவு எடுப்பார்கள் நமக்கு தெரியாது. ஆனால் மாயாவதி பிரிக்க போற ஓட்டு அப்படிங்கிறது பிஜேபிக்கு சாதகமா இருக்காது. பலரும் அந்த தப்பு கணக்கு போடுறாங்க. இப்ப கர்நாடகால குமாரசாமி பிரிச்ச ஓட்டு எங்க பிஜேபிக்கு சாதகமா அமைஞ்சது? 8% மேலதான் அவர் வாங்கினாரு மொத்தத்துல. அவர் தான் கிங் மேக்கர் ஆவார்னு சொன்னாங்க, ஆவலிய. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க வந்துங்க என்ன மாதிரியான ஒரு நேரத்து கூட நம்ம நண்பர் ஒருத்தர், அவரு புனேல இருக்காருங்க, மகாராஷ்டிரா அரசியல் உள்ளும் புறமும் தெரிந்தவர், தமிழ்நாட்டுக்காரர் தான். அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 200 சீட் கூட வராதுங்க பிஜேபி, இவங்க வந்து இப்படி பில்டப் பண்றாங்க, இந்தியாவில் இருக்கிற எல்லா சர்வே நிறுவனங்களையும் அவங்க வந்து ஏதாவது ஒரு வகையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. நீங்க எந்த சர்வே எடுத்தாலும், அதாவது புனேல வர்ற மராட்டி பேப்பர்ல வர்ற சர்வேல கூட பிஜேபி தான் ஜெயிக்கும்னு வருது. ஆனா அவர் வந்து ரொம்ப ஊர் சுற்றிங்க. அதாவது அவரு அப்படியே கிராமமா போறவரு, அப்புறம் அப்படியே வந்து கிருஷ்ணா ரிவர் நதிக்கரையோரமாவே உள்ள கிராமங்களுக்கு போவாரு. அவரோட டிராவல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர் சொல்றாரு அப்படி இல்லைங்க, ஊர்கள்ல எல்லாம் ரொம்ப நிலைமை வேறவா இருக்கு, பொருளாதாரம் ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்கு, எல்லாரும் கொதிப்பா இருக்காங்க. அதாவது வெறுமனே நீங்க எல்லாருமே, நம்ம தமிழ்நாட்டுல எல்லாருமே சிறுபான்மையினர், இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பிஜேபிக்கு எதிரி அப்படிங்கிற மட்டும் நீங்க நினைக்கிறீங்க. அப்படி இல்ல, முழுக்க முழுக்க தலித்துகளும் எதிரி. அதே மாதிரி வந்து அப்பர் காஸ்டுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற எல்லா கம்யூனிட்டியும் பிஜேபிக்கு எதிரா இருக்கு. என்ன காரணம்னா, இந்த ராமர் கோயில் இது மாதிரி எல்லாம் இப்படியான பேச்சுகள் மூலமாக பிஜேபி என்கிற கட்சி நம்மை வந்து நசுக்க பார்க்கிறதுங்கிற உணர்வு அவங்களுக்கு வந்திருக்குங்க. நீங்க இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் தான் அந்த உணர்வு வச்சிருக்காங்கன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அதை விட ஒரு பெரிய பறந்துபட்ட உணர்வு வந்து நான் பார்க்கிறேன். மகாராஷ்டிரா மாநிலத்தை மட்டும் அவர் சொல்றாரு, நான் பார்க்கிறேன். இங்க வந்து பிஜேபி உடைச்சு மற்ற கட்சியில எல்லாம் உடைச்சு இழுக்கிறது இதெல்லாம் சாதாரண கிராமம் வரைக்கும் தெரியுது. அப்போ வந்து எது செஞ்சாலும் எப்படியாவது வந்து ஆட்சிக்கு வரணும்னு அவங்க துடிக்கிறாங்க. அதுக்கு எதிராக மக்கள் ஓட்டு போடுவாங்க. அப்ப எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படின்னா, நீங்க எத்தனை முனையா பிரிஞ்சாலும் பிஜேபியை தோற்கடிக்கக்கூடிய யார் வல்லமை பெற்றவர்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. உதாரணமா உத்தரப்பிரதேசம், அதே லாஜிக் எப்படி அப்ளை ஆகும்னா, உத்தரப்பிரதேசம் மாயாவதி ஓட்டை பிரிச்சாலும் சமாஜ்வாதியால தோற்கடிக்க முடியும்னு மக்கள் வந்து உணர்ந்தாங்கன்னா சமாஜ்வாதிக்கு ஓட்டு போட்டுருவாங்க. பிஜேபிக்கு அந்த ஓட்டு இல்ல, இவங்க சொல்ற கணக்கே எல்லாமே தப்பு அப்படின்ட்டு அவர் ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. அதாவது போன வாட்டி அவங்க 300 சீட் எடுத்திருக்காங்க. 300 சீட்ல வந்து 210 220 சீட்டு எந்தெந்த மாநிலத்தில இருந்து வந்ததுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், குஜராத் 6 மாநிலம் தாங்க. இந்த 6 மாநிலத்துல அந்த 300 சீட்டுக்கு மேல போறதுக்கு வழி இல்லை. ஏன்னா ஏற்கனவே அங்க கிட்டத்தட்ட இருந்த எல்லா சீட்டையுமே அவங்க ஜெயிச்சுட்டாங்க. இனி வந்து அவங்க குறையறதுக்கு தான் வழி இருக்கு.
இந்த 6 மாநிலத்துல 50 சீட் அவங்கள குறைச்சாலே அந்த 300ங்கிறது 250 மாறிடும். வெறும் 50 சீட்டு 6 மாநிலத்துல போன முறை வந்து கிட்டத்தட்ட 100க்கு 100% ஜெயித்த மாநிலங்கள். அந்த மாநிலங்கள்ல குறைத்தால் 50 சீட்டு இவங்களுக்கு குறையும். அப்போ 300ங்கிறது 250 மாறிடும். ஏற்கனவே வந்து இவங்களுக்கு பஞ்சாப்ல போன வாட்டி ஜெயிச்ச மாநிலங்கள்ல ஒரு சில இடங்களில் ஜெயித்த மாநிலங்கள் பஞ்சாப்ல, அதே மாதிரியான அசாம், மேகாலயா, திரிபுரா மாதிரி அந்த 7 சிஸ்டர்ஸ் 7 வடகிழக்கு மாநிலங்கள் இங்கெல்லாம் வந்து போன முறை ஜெயித்த இடங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்காது. அதுல 70 சீட்டு போகும் மொத்தத்துல. வெஸ்ட் பெங்கால்ல என்னதான் சண்டை போட்டாலும் கடைசியில வந்து மம்தா பானர்ஜி ஜெயிச்சாலும் அது வந்து இந்தியா கூட்டணி கணக்குக்கு தான் வரப்போகுது. ஆன்டி பிஜேபி தான் வரப்போகுது. என்னதான் வந்து ஒரிசால வந்து நவீன் பட்நாயக் ஜெயிச்சாலும் கடைசியில வந்து அவர் வந்து மத்திய அரசாங்கத்தோட தான் ஆதரவா இருப்பாரு. அப்ப வந்து மத்திய அரசாங்கம் நான் பிஜேபினா அவர் நான் பிஜேபி சைடுக்கு வந்துருவாரு. அப்படி நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா 200 சீட் தாங்க வருது. இங்க இருக்கிற அவரோட நண்பர்கள் இது இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப நாலேஜபிள். அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆல்சோ. நாலேஜபிளான பர்சன்ஸ் வந்து இந்த கணக்கு தாங்க சொல்றாங்க. 200க்கு மேல பிஜேபி போறதுக்கு வழியே இல்லை. 200 சீட்டு தான் எவ்வளோ அதிகபட்சம் போட்டாலும். ஆனால் ஆந்திராவில் பிஜேபியோட கூட்டணி வைக்க காங்கிரஸை தவிர்த்து மற்ற 2 கட்சியிலும் ஆயத்தமாக இருக்குங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குங்கிறாங்க. பாஜக ஆந்திராவை கொஞ்சம் டார்கெட் பண்ணுறாங்கங்கிறாங்க. அது எப்படி? ஆந்திராவில் வந்துங்க பிஜேபிக்கு பெரிய செல்வாக்கு கிடையாது. சந்திரபாபு நாயுடு வெர்சஸ் ராஜசேகர் ரெட்டி, அதாவது நம்ம திமுக அண்ணா திமுக மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் அங்க. அப்போ பிஜேபி வந்து நாயுடுவை கையில் எடுக்குது. பவன் கல்யாண் சேர்றாரு. பவன் கல்யாண் ஏற்கனவே ஃபெயில்டு ஸ்டார் தான். தெலுங்கானால வந்து சுத்தமா ஃபெயில்டு ஸ்டார். பெரிய அளவுக்கு அவருக்கு கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் இல்லை, ஓட் ஷேர் ஒன்றும் இல்லை. பிஜேபிக்கு அங்க பெரிய ஓட் ஷேர் ஒன்றும் இல்லை. அப்போ அல்டிமேட்லி திருப்பி நாயுடு வர்சஸ் ஜெகன் தாங்க. இதுல வந்து ஜெகனுக்கு அட்வான்டேஜ் வருது. எப்படின்னா அவருக்கு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு இருக்கு. அந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டை 3ஆ இவங்க பிரிக்கிறாங்க அப்படி சொல்றாங்க அவங்க. அப்போ திருப்பியும் ஜெகனுக்கான வாய்ப்பு தான் பிரகாசமா இதுல மாறும். தெலுங்கானால நியாயமா ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு சந்திரசேகர் ராவுக்கு எதிராக விழுந்திருக்கும்ல. அப்ப அந்த ஓட்டு ஏற்கனவே பிஜேபிக்கு அங்க 4 எம்பி இருக்காங்க. பிஜேபி வளர்ந்துருக்கு. பிஜேபிக்கு ஏன் போகல, காங்கிரஸ்க்கு ஏன் போச்சுங்கிற கேள்வியை எழுப்புறாங்க. காங்கிரஸ் கொஞ்சம் டெவலப் ஆக வாய்ப்பு இருக்கு, ஷர்மிளா எல்லாம் போனதுனால. ஆந்திராவிலையும் தெலுங்கானாலையும் ஒரே மாதிரி பாலிடிக்ஸ் தாங்க. மொத்தம் 42 தொகுதியில 42 தொகுதியில வந்து பிஜேபிக்கான வாய்ப்புங்கிறது ஒரு சில தொகுதிகள் இருக்கலாம். ஆனா காங்கிரஸ்க்கான வாய்ப்பு அதிகம். தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் இங்க இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நிலவரங்கள் தான். அதாவது ஒரிசால இருந்து தமிழ்நாடு வரைக்குமான ஒட்டுமொத்த அந்த பழைய தென்னிந்தியா அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இப்ப ஜார்க்கண்டையும் நீங்க சேர்க்கணும். அந்த ஜார்க்கண்டையும் சேர்த்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா ஒரு 130 150 இடங்கள்ல பிஜேபிக்கு 10 இடம் கூட கிடைக்கிறதுக்கு வழி இல்லை என்பதுதான் அவர் கருத்து. ஸோ புள்ளி விவரங்கள், ஆதாரங்கள், தரவுகள் படி எல்லாம் எப்படி எடுத்து பார்த்தாலும் இப்போ உள்ள நிலவரப்படி 200 சீட்டு தான் பாஜக வரும். அவரோட கருத்து வந்து 200 சீட்டு தான் பாஜக வரும். அதனாலதான் இவங்ககிட்ட பதற்றம் இருக்கு. 370 இடங்கள் டார்கெட்னு சொல்றவங்க நாங்க தான் அடுத்த ஆட்சி 1000 வருஷத்துக்கு வந்து அஸ்திவாரம் போட போறோம்னு மாறுதட்டி கொள்க போவர்களுக்கு எதுக்கு பதற்றம் வரணும்? ஏன் வந்து மகாராஷ்டிரால வந்து எல்லாரையுமே உடைச்சு இழுக்கணும்? இப்போ சண்டிகர் மேயர் தேர்தல் உங்களுக்கு தெரியும். மேயர் தேர்தலில் ஏகப்பட்ட தில்லுமுள்ளு. சுப்ரீம் கோர்ட்டே கண்டிச்சு என்ன ஜனநாயகமானலாம் கேள்வி கேட்டுருச்சு. தேர்தலை ரத்து பண்ணி விட்டுருச்சு. நேற்றுக்கு அந்த மேயர் பிஜேபி மேயர் திடீர்னு ராஜினாமா பண்றாரு. அடுத்த திங்கக்கிழமை சுப்ரீம் கோர்ட்ல வாய்தா வருது, வர்ற திங்கக்கிழமை. அதுக்கு முந்தையே ராஜினாமா பண்ணியாச்சு. இப்ப மேயர் கிடையாது. ஆனா அதே நேரத்துல ஆம் ஆத்மியில இருந்து 3 கவுன்சிலரை இழுக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஒவ்வொரு இடத்துலையுமே அவங்க வந்து தங்களோட பிம்ப உயர்வுக்காக வந்து எதிர்கட்சிகளை உடைக்கிறார்கள். போச்சிங் த ஆப்போசிஷன். இப்ப இங்கேயுமே விஜயதரணி ஏன் இழுக்கிறாங்க? விஜயதரணிக்கு என்ன பெரிய செல்வாக்கு இருக்கு சொல்லுங்க? அவங்க வந்து விளவங்கோட்ல ஜெயிச்சிருக்காங்க சில முறைகள். இனி அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. பெரிய செல்வாக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே செல்வாக்கு இருந்தாலும் நாகர்கோயில்ல அந்த பகுதியில் தானே இருக்கும். அவங்க வேற தமிழ்நாடு தழுவிய செல்வாக்கு என்ன இருக்கு? விஜயதரணி என்ன மாபெரும் தலைவரா? தமிழ்நாடு தழுவிய செல்வாக்குன்னு ஒன்றும் கிடையாது. அறிமுகமான முகம் காங்கிரஸ் கட்சிக்கு, அப்படி வேணா வச்சுக்கலாம். அவங்களை இழுக்கிறதுக்கான முயற்சியை அவங்க டெல்லியில போய் இவ்வளவு நாளா தவம் கிடக்குறாங்க. நாகர்கோயில் எம்பி சீட்டு கேட்கறாங்க. அப்படின்னா பொன்னார் என்ன பண்ணுவாரு? பொன் ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணுவாரு? இவங்களுக்கு நாகர்கோயில் எம்பி சீட்டை கொடுத்துட்டா. ஆனா பிஜேபி சீட்டு கொடுக்கலங்கிறது பிஜேபிக்கு நல்லா தெரியும்ல.
பொன் ராதாகிருஷ்ணனை புறந்தள்ளிட்டு நாகர்கோவில் சீட்டை வந்து புதுசா கட்சியில சேர்ந்தவங்களுக்கு பிஜேபி கொடுக்குமா? அப்படி கொடுத்தா எவ்வளவு பெரிய கேவலம். அப்ப அது ஒரு ராஜ்யசபா சீட்டு இந்த இப்போ நடக்கவிருக்கிற தேர்தல்ல அதுல வந்து ஒரு சீட்டை எய்ம் பண்றது கூட புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நாகர்கோவில் லோக்சபா சீட்டு பிஜேபியில எய்ம் பண்றத உண்மையிலேயே புரிஞ்சுக்க முடியல. வாய்ப்பு இல்லை. ஆனா வாய்ப்பு இல்லைங்கிறதையும் சொல்லாமலே இவங்க வந்து இழுக்கிறாங்க. செல்வபிரந்த என்ன சொல்றாரு, சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு இருக்குங்க, அந்த வழக்குக்காக அவங்க வந்து டெல்லியிலே உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. வழக்குக்காக உட்கார்ந்துருக்க வேண்டியது வக்கீலோட வேலை, விஜயதரணி வேலை கிடையாது. ஏன் உட்கார வச்சிருக்காங்கிறது என்னோட பார்வை. ஏன்னா காங்கிரஸ் பலவீனமாயிட்டே வருது, எல்லாரும் காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகி வந்துகிட்டே இருக்காங்க. இப்படியான ஒரு உணர்வை கிரியேட் பண்ண. இந்த உணர்வுக்கு சம்மட்டேடி எங்க தெரியுமா விழுந்திருக்கு? சிந்தியா பிஜேபி போனார்ல, அவரு நேத்து வந்து காங்கிரஸுக்கு திரும்பிட்டாரு. அப்ப அங்க ராஜஸ்தான் மாநிலத்துல பலவீனமா ஆயிட்டு வருதுன்னு தானே அர்த்தம். இல்லன்னா அவர் திரும்பி விடாருல. இப்ப ரீசெண்டா ஜெயிக்க வேற செஞ்சிருக்காங்க பாஜகங்க. கமல்நாத்தை இழுக்க ட்ரை பண்றாங்க. கமல்நாத்தையும் கமல்நாத் பையனையும். கமல்நாத் பையன் வந்து அவனோட ட்விட்டர் பேஜ்ல ஜெய் ஸ்ரீராம் எல்லாம் போட்டான். ஒரே ஒரு எம்பி தான், எம்பில இருந்து ஒரே ஒரு எம்பி, அவரு காங்கிரஸ் எம்பி, பிஜேபிக்கு போவாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை பிரயோகங்கள்லாம் அடிபடுது. நேற்றைக்கு வட இந்திய இப்ப செய்தித்தாள்கள் படிச்சு பார்க்கும்போது ஒரு அப்பீல் விட்டுருந்தாங்க. என்னன்னா, இந்திரா காந்தி வந்து எனக்கு 3வது மகன் சொன்னவருங்க கமல்நாத் அப்படி சொல்லியிருக்காங்க போல இருக்கு. நமக்கு அந்த வரலாறு தெரியாது, ஏன்னா அந்த பேப்பர்களை படிக்கும் போதுதான் நமக்கு அந்த வரலாறு தெரியும். அவர் எப்படிங்க பிஜேபி போய் சேருவாரு, இந்திரா காந்தியோட 3வது மகன் பிஜேபி போய் சேருவாரான்னு ஒரு பெரிய இது பட்டிமன்ற மாதிரி செய்தித்தாள்கள்ல நடந்துட்டு இருக்கு. இப்ப பிஜேபி போய் சேர்ற முடிவையும் கமல்நாத் வந்து பிரேக் அடிக்கிறாரு. ஆனா கமல்நாத் அப்படியே இவங்க பிஜேபியில சேர்த்தாலும் அவரோட ஏரா ஓவர் இல்லைங்களா, அவரோட கதை முடிஞ்சது. இல்ல, அவர் ஏற்கனவே ஒரு மென்மையான சங் பரிவார் போக்க பின்பற்றுகிறார். அவருக்கே ஒரு இந்துத்துவ மனநிலை இருக்கு. அதுதான் தோல்விக்கு காரணம். மத்திய பிரதேசமே மென்மையான மென்மையான இந்துத்துவம் தான். நீங்க காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கையை படிச்சு பாத்தீங்கன்னா, அவரு ராமர் வனவாசம் போன இடத்தில் திருக்கோவில்கள் கட்டுதல், கிராமந்தோறும் கோசாலை அமைத்தல். பிஜேபி தேர்தல் இருக்கியா காங்கிரஸ் தேர்தல் இருக்கியான்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். ஏன்னா அங்க 98% இந்துஸ். அதனால வேற வழி இல்ல, அவங்க அப்படி செயல்பட்டு. மாநில அரசியல் இருக்குல்ல. இப்போ இந்தியாவோட பிரச்சனை என்னங்க, மாநில அரசியலை நம்ம எப்படி விட்டு கொடுக்க முடியும்? சொந்த வீட்டு அடுப்பு அணைச்சிட்டு அரண்மனை சாப்பாட்டுக்கு போய் உட்கார்ந்துருக்க முடியாதுல்ல. அதனால அப்படி ஒரு சூழல் இருக்கு. அந்த உலகம் நமக்கு கொதிச்சுக்கிட்டே தானே இருக்கணும், வேற வழி இல்லையே. இங்க பாஜக எப்படியா இருந்தாலும் பாஜகவினரே நார்த் இந்தியா மாதிரி இந்துத்துவ போக்க கடைபிடிக்க முடியலையே தமிழ்நாட்டில். அட்ஜஸ்ட் பண்ணி தானே போக வேண்டியிருக்கு. அவங்களுடைய வீரியமான இந்துத்துவ கொள்கைகளை பேசி பாஜகவினரே ஓட்டு கேட்க முடியலையே. அண்ணாமலையோ சொல்லிட்டு இருந்தேங்க, இது ராமசாமி பூமியில. அதான் இங்க பெரியார் அண்ணாமலையால விமர்சிக்க முடியலையே. பெரியாரை மேற்கோள் காட்டி உங்க பெரியார் திமுக விமர்சிச்சிருக்கிறாருன்னு தான் பேச முடியுது ஒழிய பெரியாரை விமர்சிக்க முடியல. விமர்சிச்ச எச்ராஜா கட்சியில் ஒரு மூலையில் ஒரு ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தானே தள்ளப்படுறாங்க. அது மாதிரி மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸே ஆனாலும் சங் பரிவாராக தான் இருந்தாகணும், அங்கே உள்ள ஓட் பேட்டன் அப்படிங்கிற விஷயம். எப்படியாக இருந்தாலும் இவர்களுடைய 370ங்கிறது பகல் கனவு. தாமரை 370 இடங்களில் மலர வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலை தான் இன்றைக்கி பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ் நீங்கள் உட்பட பலரும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய நண்பர் சொன்ன கணக்குப்படி பார்த்தீங்கன்னா கடந்த இடங்களில் அவங்க ஜெயிச்ச இடங்கள் அதே எண்ணிக்கையில் இப்போ ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசம், அதாவது அதுல கண்டிப்பா குறையத்தானே செய்யும், வேற வழி இல்லையே. ஏன்னா கடந்த தடவை மேக்சிமம் போயிட்டாங்க, அப்ப குறையத்தானே செய்யும். அந்த குறையிற இடத்தோட எண்ணிக்கை எவ்வளவுங்கிறதான பாயிண்ட். அது 25 இருக்கலாம், 30 இருக்கலாம், 50 இருக்கலாம், ஆனா குறையும். பிற மாநிலங்கள் அவங்க எடுத்து வச்சிருந்த இடங்கள்ல வாய்ப்பே இல்லையே. இப்போ மகாராஷ்டிரா நம்பினாங்க, வாய்ப்பு இல்லைங்கும் போது எங்க இருந்து 370 நினைக்க முடியும்? இல்லை, மகாராஷ்டிரா கூட்டணியோட ஜெயிச்சாங்க, பஞ்சாப்ல கூட கூட்டணியோட இருந்தாங்க, பீகார்ல கூட கூட்டணியோட இருந்தாங்க. இப்போ எல்லா இடமும் அடி வாங்கி ரொம்ப செட்பேக்ல இருக்கு. அதனால கர்நாடகா, பஞ்சாப்ல வந்து சிரோன்மணி அகாலிதள் பிஜேபியோட கூட்டணி டேர்ம்ஸ் பேசிட்டு இருந்தாங்க கடந்த ஒரு வாரமா. இந்த ஃபார்மர்ஸ் அஜிடேஷன் வந்து பில்டப்பாக சிரோன்மணி அகாலிதள் பின்வாங்குது. ஏன்னா ஆன்டி பிஜேபியா, அங்க ஏற்கனவே ஆன்டி பிஜேபி உணர்வு இருக்கு. அது சீக்ஸ் எப்படி ஃபீல் பண்றாங்கன்னா, இந்த ராமர் கோயில் இதெல்லாம் வந்து எங்களையே வந்து இந்திய சமுதாயத்துல இருந்து ஒதுக்குகிற செயலு. அவங்க ராமர் வழிபாடு கிடையாதுங்களே, அவங்க வந்து குரு கிரந்த சாஹிப் வழிபாடுல புனித நூல் எல்லாம் அவங்க வணங்குறாங்க.
அவங்களையும் நீங்க ராமர் ராமர் பட்டியலில் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அவன் ஏற்கனவே வந்து அவன் அலினேட்டடா ஃபீல் பண்றான். அதாவதுங்க வெறுமனே இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மட்டும் அப்படி ஃபீல் பண்ணலங்கிறதுக்காக நான் இந்த உதாரணம் சொல்றேன். இந்தியாவில் இருக்கிற பல்வேறு இனக்குழுக்கள், பல்வேறு மத ரீதியான சம்பிரதாயங்கள், இவங்க எல்லாரும் எப்படி ராமர்ட்ட இருப்பாங்க? நேத்து வந்துங்க ஒரு ஜெயின் துறவி, அவர் சல்லேகனாமாங்க, அதாவது உண்ணாம இருந்து உயிரை விடுறது. அவர் வந்து அந்த விரதம் இருந்து அவர் இறந்துட்டாரு. அதுக்கு முந்தி வந்து அவரை வந்து பிரதமர் மோடி பார்த்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கி அந்த படங்கள்லாம் இருக்கு. அவர் உயிர் துறந்து விட்டார். ஆனா அது சமண சம்பிரதாயத்துல ராமருக்கு ஏது வழிபாடு? இங்க வந்து இந்த நாடு வந்து மிகப்பெரிய நாடுங்க. இங்க ஏராளமான சம்பிரதாயங்கள் இருக்கு, ஏராளமான வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன. இதுல ஒட்டுமொத்தமா ராம்ங்கிற அந்த ஒரே ஒரு தெய்வத்தை நீங்க எப்படி வணங்குவீங்க? என்னங்க கர்நாடகால நாங்க இந்துக்களே இல்லைன்னு வீர சைவர்கள் கூறுறாங்க. நாங்க தனி மதங்கன்ட்டாங்க அவங்க. ஆமா ஆமா. ஜீவோ வேற போட்டிருக்கு அதுக்கு. அப்புறம் எங்க இருந்து 370 வருவாங்க? ராமர் துணையோட 370 எங்க இருந்து பிடிப்பாங்க? பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல இருந்தெல்லாம் சேர்த்து தான் பிடிக்கணும். ஆமா, அவங்களுடைய அகண்ட பாரதத்துல வருதுல்ல சார் அது. அப்ப அங்க வேணா வச்சுக்கலாம். நமக்கு தான் வேற நாடு. அப்புறம் அங்க வேணா வச்சுக்கலாம் நீங்க. ஆமா, பாகிஸ்தான் காந்தார தேசத்துல வருது, ஆப்கான் காந்தார தேசத்துல வருது. ஆப்கானிஸ்தான்ல இருந்து இது வங்கதேசம் வரைக்குமான பகுதியில் வேணா வரும் வரும். நேபாளம் வராதோ காந்தார தேசத்துல? நேபாள் வரும். நேபாள் அவன் ஏற்கனவே இந்து நாடுன்னு மீண்டும் அறிவிக்கணும்னு அங்க தனியான ஒரு கோரிக்கை இருக்கு. கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. பார்ப்போம். இவங்க நீங்கள் சொல்கிற மாதிரியான யதார்த்தம் இது. ஆனால் அவர்களுடைய கனவுகள், அவர்கள் உருவாக்குகிற கற்பிதங்கள், மக்களிடம் திணிக்க முயல்கின்ற விஷயங்கள், இதெல்லாம் நிறைய வேறு மாதிரி இருக்குது. பட்டு உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள், அரசியல் திறனாய்வாளர்கள், இந்திய அரசியல், இந்திய தேர்தலை பலமுறை பார்த்து அனுபவப்பட்டு ஆய்வு செய்து எழுதியவர்கள் அடிப்படையில் 200 சீட்டு 250 சீட்டை கூட நெருங்க வாய்ப்பில்லை. ஆனால் வேறு மாதிரியாக ஊடகங்கள் அங்கு சித்தரித்து கொண்டிருக்கின்றன என்ற உண்மையை நீங்கள் ஆதாரத்துடன், தரவுகளுடன் கடந்த தேர்தல் முடிவுகளில் இருந்தே எடுத்து வச்சுருக்கீங்க. பார்ப்போம் எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். மக்கள்கிட்ட உண்மைகளை சொல்லிக்கொண்டே இருப்போம். உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த தேர்தல் வரலாறு, பாஜக இப்படி அணுகுது, எது உண்மை என்பதை ரொம்ப விரிவாக மக்களுக்கு எடுத்து வச்சதுக்கு மிக்க நன்றி.